ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கான ஒரு குட்டி அறுவடையை பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் உள்ள தக்காளி செடி. நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம குட்டியாக 2 காய்கறி பறிக்கிறது ஒரு வேளை சாப்பாட்டுக்கோ இல்லை 2 வேளை சாப்பாட்டுக்கோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ற சுகம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அலாதியானது. இது பார்த்திங்களா, எங்கள் வீட்டு தக்காளி செடி அப்படியே சரிஞ்சு தான் இருக்குது. நான் சரிஞ்சிருந்தாலும் நான் உனக்கு காய் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரிஞ்சிருந்தே பழுத்து 2 இருக்குது. நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஒரு எல்லோ ஷேடில் இருக்கிறதுனால சரி ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த தக்காளி பழத்தை நான் பறிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான சமையலில் இதை நான் ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஆசை வந்துடுச்சு. இந்த செடியுமே பாருங்கள், இதுவுமே சரிஞ்சு தான் இருக்குது. அது ஏதோ ஒரு மழையினால் சரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேலே மண் கொஞ்சம் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கத்திரிக்காய் செடி. அதாவது நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, விதைகள் நான் மீஷோவிலேருந்து வாங்கினேன். வாங்கி நான் லைனாக அப்படியே போட்டுட்டேன் விதையை. எங்கே முளைக்குமோ முளைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் போட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நீளமான வெள்ளை கத்திரிக்காய், ரவுண்டான வெள்ளை கத்திரிக்காவும் அது பக்கத்தில் இருக்குது. அது இன்னும் காய்க்கலை. ஆனால் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நான் பக்கத்தில் போட்டதுனால ரொம்ப நெருக்கடியாக வளர்ந்துருக்குது. இந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. விதை போடும்போது ஒரு விதைக்கு இல்லை 2 விதை கண்டிப்பாக கேப் போடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த செடியிலலாம் காய் வருமா வராதான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 செடியில் நல்லா பூ பூத்து இந்த அளவுக்கு பெரிய காய். இதை நான் 2 காய் பறிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி பெஞ்ச மழையிலையும் இது ரொம்ப சரிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் நான் அப்போதே காட்டின வீடியோவுக்கும் இப்போ காட்டின வீடியோவுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியலாம். இங்கே எங்கள் ஊர் சைடில் எல்லாமே வெள்ளை கத்திரிக்காவாக தான் இருக்கும். நான் இன்னொரு சைடில் ஊதாப்பு கலர் கத்திரிக்காய், அதாவது ஒயிட் கலர் கத்திரிக்காய் போட்டிருந்தேன். அதை நான் அப்புறமா காட்டுறேன். பார்த்தீங்களா, 2 பெரிய கத்திரிக்காய். என்னம்மா 2 கத்திரிக்காய் 2 தக்காளியை வச்சுக்கிட்டு ரொம்ப வீடியோ போடுறியே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் ஒரு குட்டி அறுவடை அப்படிங்கும்போது அந்த மகிழ்ச்சியே தனிதாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள்.